ஹalleluya ஹalleluya. இயேசுவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை வாழ்த்தி வணங்குகிறோம். உம்மை நாங்கள் போற்றி பணிந்து கொள்ளுகிறோம். மகிமையுள்ளவராகிய உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். அதிசயமானவராகிய உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்களை எல்லா இடங்களிலேயும் வெற்றி சிறக்க பண்ணி எங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருப்பதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். மகிமையானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அதிசயமானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். வல்லமை உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஜீவாதிபதியே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகத்துவங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அற்புதங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகா இரக்கம் உள்ளவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை ஆட்கொண்டு நடத்துகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் மீது அன்பு வைத்து இரக்கம் வைத்து தயவை வைத்து எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வருகிற அநாதை கிருபைகளை நினைக்கும் போதெல்லாம் எங்கள் உள்ளம் உமக்குள்ளாக மகிழ்ச்சி அடைகிறது. நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். ஆண்டவரே, ராஜரீகம் பண்ணுகிற எங்கள் தேவனே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் போற்றுகிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் புகழுகிறோம். உம்முடைய நாமத்துக்குரிய கனத்தையும் உம்முடைய நாமத்துக்குரிய ஸ்தோத்திரங்களையும் செலுத்தி உமக்கே ஆராதனை செய்கிறோம். ஆண்டவரே, நீ ராஜாதி ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, மகத்துவங்களின் தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகிமையின் தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அற்புதங்களின் ராஜாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை மீட்டு நடத்துகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களை பாதுகாத்து நடத்துகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்கள் மீது அன்பு வைத்து எங்களை ஆட்கொள்ளுகிற எங்கள் தேவாதி தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, நீர் அதிசயம் உள்ள தேவனாய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையுள்ளவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீவாதிபதியே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையையும் தயவையும் எங்களுக்காக காண்பிக்கிற தேவனே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய இரக்கத்தின்படி உம்முடைய தயவின்படி எங்களை ஆட்கொண்டு நடத்துகிறதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தத்தில் பயங்கரமானவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ராஜா, ராஜாதி ராஜாவே, தேவாதி தேவனே, உமக்கே கோடி ஸ்தோத்திரங்கள். ஆண்டவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே, உமக்கே நாங்கள் கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, உமக்கு நன்றி 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 தகப்பனே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தயவையும் இரக்கத்தையும் எங்களுக்கு வெளிப்படுத்துகிறவரே, ஹalleluya, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் எவ்வளவாய் மகிமையுள்ள தேவன், மகத்துவம் உள்ள தேவன், அதற்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, கிருபையில் ஐஸ்வர்ய சம்பன்னரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ நல்லவராக வல்லவராக இருப்பதற்காக உம்மை நன்றியோடு துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த காலை வேளை உடைய பாதங்களை முத்தம் செய்கிறோம். தகப்பனே, என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் கேட்கிற எனக்கும் கேட்கிற யாவருக்கும் உம்முடைய சமூகத்திலே
பிரீதியாய் இருப்பதாக என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்போடு கூட வணங்கி வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் இனிய நாளாக, பலனுள்ள நாளாக தேவன் நம்மை நடத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நாம் எஸ்ரா புஸ்தகத்திலிருந்து இந்த கொஞ்ச நேரம் கிருபையை நாம் தியானித்து வருகிறோம். அவரால் கொஞ்ச நேரமாவது கிருபை கிடைத்தது என்று எஸ்ரா புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். இந்த கொஞ்ச நேரம் கிருபை நம் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு அவசியமானது என்பதை நாம் உணர்ந்து கொள்வதே நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஒரு ஸ்லாக்கியம், ஒரு பாக்கியமாக நான் பார்க்கிறேன். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையை நாம் சிந்திக்கலாம். பேதுரு, அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனம் நாம் சிந்திக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமென் என்று சொல்லுகிறது. அதாவது நம்மை அழைத்திருக்கிற தேவன். இந்த வேதம் என்ன வசனம் சொல்லுகிறது? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் இப்படி அழைத்திருக்கிறாராம், நித்திய மகிமைக்கு அழைத்திருக்கிறார். ஆகவே சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே நம்மை அழைத்தவர். சகல கிருபையும் பொருந்திய தேவன் எதற்காக அழைத்திருக்கிறார்? தமது நித்திய மகிமைக்காக அழைத்திருக்கிறார். பாருங்க, எவ்வளவு அருமையான வார்த்தை. சகல கிருபையும் பொருந்திய தேவன் நம்மை அழைத்த நோக்கம் நித்திய மகிமைக்காக அழைத்திருக்கிறார். நம்முடைய அழைப்பு இந்த உலகத்தோடு முடிந்து போகிறதில்லை. நம்முடைய அழைப்பு நித்திய காலமாக, நித்திய ராஜ்யத்திற்குள், நித்திய தேவனை முகமுகமாய் தரிசிக்கும்படிக்கு தேவன் நம்மை கிருபையினாலே அழைத்திருக்கிறார். கொஞ்ச நேரம் கிருபை நம்மேல் வைத்து, அவருடைய இரக்கத்தை நம்மேல் வைத்து, அவருடைய தயவை நம்மேல் வைத்து நம்மை தேவன் அழைத்திருக்கிறார். ஆகவே இந்த கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நீங்கள் என்று சொல்லுகிறார். கொஞ்ச நேரம் கிருபையை பெற்று ரட்சிக்கப்பட்டு நித்திய மகிமைக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு இந்த பாடுகள், இந்த உலகத்திலே வருகிற பாடுகள் கொஞ்ச காலம்தான் என்று வேதம் சொல்லுது. கொஞ்ச காலம், கொஞ்ச நேரம் கிருபையை கொடுத்திருக்கிற கர்த்தர் இந்த கொஞ்ச காலத்திலே நமக்கு உலகத்திலே வருகிற பாடுகள், உலகத்திலே வருகிற உபத்திரவங்கள், உலகத்திலே வருகிற நெருக்கங்கள், உலகத்தில் வருகிற போராட்டங்கள், இவை எல்லாவற்றிலும் இருந்து
நம்மை மீட்டெடுத்து ரட்சிப்பதற்கு தம்முடைய மகிமைக்கென்று அழைத்த, நித்திய மகிமைக்கென்று அழைத்த தேவன் சொல்லுகிற வார்த்தை, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற நீங்கள், கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி என்ன அருமையான வார்த்தை பாருங்க. சீர்படுத்தி, பிறகு ஸ்திரப்படுத்தி, பிறகு பலப்படுத்தி நிலைநிறுத்துவா. கொஞ்ச நேரம் கிருபையை பெற்று கொஞ்ச காலம் உலகத்தில் வருகிற பாடுகளையும் உபத்திரவங்களையும் நெருக்கங்களையும் கஷ்டங்களையும் போராட்டங்களையும் அனுபவிக்கிற நமக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இந்த பாடுகள், கொஞ்ச காலம் நீங்கள் படுகிற பாடுகள், உங்கள் மேல் இருக்கிற அந்த கொஞ்ச நேரம் கிருபையை கொண்டு நித்திய மகிமைக்கு அழைக்கப்பட்ட நீங்கள், சகல கிருபையும் பொருந்தியிருக்கிற தேவனுடைய கொஞ்ச நேரம் கிருபையை பெற்றிருக்கிற நீங்கள் அனுபவிக்கிற பாடுகள் வீணானதற்காக அல்ல, கேடானதாக அல்ல, அவைகள் நம்மை சீர்படுத்துவதற்காக. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது நான் படிக்கும்போது. பாடுகள் எப்படிங்க நம்மளை சீர்படுத்தும்? நிச்சயமாய் சீர்படுத்தும். பாடுகள் பரிசுத்தவான்களை சீர்படுத்தி இருக்கிறது. பவுலும் சீலாவும் சுவிசேஷத்திற்காக அடிக்கப்பட்டு சிறைசாலையில் இருந்தது ஒரு பெரிய பாடு. உடம்பெல்லாம் காயம், உடம்பெல்லாம் ரத்த கசிவு. எவ்வளோ ஜனங்கள் மத்தியில அடிக்கிறாங்க. அவரை தெரிஞ்சவங்க அங்க இருந்திருப்பாங்க, அவருக்கு ரொம்ப பழக்கமானவங்க இருந்திருப்பாங்க. அவங்க எதிரில் பவுலும் சீலாவும் அடி வாங்குறாங்க. அடி வாங்கி சிறைசாலை கொண்டு போய் வைக்கிறாங்க. எதற்கு? குறி சொல்லுகிற ஏவுகிற ஆவியை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விரட்டினது. அந்த விரட்டப்பட்ட அந்த அம்மா சுகமாயிட்டாங்க. ஆனா அந்த அம்மாவை வச்சு பிழைப்பு நடத்துற ஒரு மாவியா, குறி சொல்லுகிற கூட்டத்தை வைத்து பணம் சம்பாதிக்கிற ஒரு பெரிய மாவியா, அந்த மாவியா நமக்கு தொழில் அற்று போயிற்று என்று சொல்லி அவரை அடித்து துன்புறுத்தி நியாயாசனத்தில் ஒப்பு கொடுக்கப்பட்டு சிறைசாலையில தொழுமரத்தில் கட்டுண்டவர்களாக நிறுத்தினார். கொஞ்சம் நமக்கு தலைவலி வந்தாலே, கொஞ்சம் லைட்டா ஜுரம் அடிச்சாலே நம்ம அப்படியே அமைதியா இருந்துரும். ஜபிக்க மாட்டோம், பைபிள் படிக்க மாட்டோம், ஏன் சபைக்கு வர்றது கூட நின்றுடும். இப்படி பலவிதமான சூழ்நிலைகள் சர்வத்தில் வரும்போது நாம் சோர்ந்து போகிறோம், தளர்ந்து போகிறோம். நல்லா கவனிக்கணும் பிரியமானவர்கள். 18 வருஷமாய் கூணாக்கப்பட்டு பலவீனப்படுத்துகிற ஆவியினாலே எவ்வளவேனும் நிமிரக்கூடாத அவ்வளோ பெரிய பாடு தன் சரீரத்தில் வைத்துக் கொண்ட அந்த சகோதரி ஜபாலயத்திற்கு வந்திருக்கிறார். ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் தவறாமல் அந்த கூனை சுமந்து கொண்டு பலவீனத்தோடு வந்திருக்கிறார். அவங்க 18 வருஷமா தளர்ந்து போகவே இல்லை, சோர்ந்து போகவே இல்லை. தான் கூனு நிமிர்ந்தாலும் நிமிராவிட்டாலும் என்னை ரட்சித்த தேவனை
தமது நித்திய மகிமைக்காக கிருபையினாலே என்னை அழைத்த தேவனை நான் மகிமைப்படுத்துவேன் என்று கூனான் அந்த பெண்மணி வந்திருப்பான். அந்த கூனை தாங்க முடியாம ஒருவேளை தடியை கையில ஊனிக்கொண்டு வந்திருப்பான். எங்க பாட்டி ஒருத்தர் இருந்தாங்க. எங்க அப்பாவுக்கு மேனத்தன்னு தெலுங்குல சொல்லுவாங்க. அவங்க எங்கேயோ விழுந்து அடிபட்டு கூனாயிடுச்சு, இடுப்பு முறிஞ்சதுனால வளைஞ்சிச்சு. அவங்க இட்லி சுட்டு விற்பாங்க. இட்லி சுட்டு ஒரு பெரிய மூங்கில் தட்டில் வச்சுக்கிட்டு, அது இருக்கும் எப்படியும் ஒரு 7-8 கிலோ வெயிட் இருக்கும். அதை செம்பாடை வச்சு தலை மேல வச்சுக்கிட்டு இப்படி தலையை நிமித்துக்குவாங்க, கையில கொம்ப ஊனிக்குவாங்க, ஒரு கையில சாம்பார் சட்னி இருக்கிற பக்கெட்டை எடுத்துக்கிட்டு ஏறக்குறைய 2 கிலோமீட்டர் தூரம் அப்படியே நடந்து போவான். கொஞ்சம் ஸ்லிப்பானாலும் மொத்த இட்லியும் மண்ணில் விழுந்துடும். சாகிற வரைக்கும், சாகிறதற்கு 1 மாதம் வரைக்கும் அவங்க இட்லியை சுமந்தான். அந்த கூனோட கம்ப கையில வச்சுக்கிட்டு. பாருங்க பிரியமானவர்களே, ஏன்னா அவங்க சாகும்போது 93 வயசோ 94 வயசோ அவங்களுக்கு. அந்த வயது வரைக்கும் அப்படியே கூனாக கம்பை ஊனிக்கிட்டு தலையில செம்பாடை வச்சுக்கிட்டு போவாங்க. என்னை கூப்பிடுவாங்க சத்தமா, ஓ இந்தரா அப்படின்னு கூப்பிடுவாங்க. நான் போய் அந்த தட்டை எடுத்து அவங்க தலைமையில வைப்பேன். சில நான் இல்லைன்னா வேற யாரையாவது கூப்பிடுவாங்க. அவங்க எடுத்து வச்சாங்கன்னா அந்த குண்டான சாம்பார் சட்னி பக்கெட்டை கையில வச்சுக்கிட்டு தலைமையில செம்பாடில் இருக்கிற அந்த தட்டை, மூங்கில் தட்டை தலையில வச்சுக்கிட்டு கையில கம்பை வச்சுக்கிட்டு போனாங்க. இதுக்கு பேர் என்ன தெரியுங்களா? தன்னம்பிக்கை. நான் யாரு கையாலையும் போஷிக்கப்பட மாட்டேன், யாரும் எனக்கு உதவி செய்ய வேண்டாம். இந்த ஒரு பாடு சரீரத்தில் வைத்துக்கொண்டு, ஆண்டவரை பத்தி தெரியாது, ரட்சிப்பு தெரியாது, எனக்கே தெரியாது, அவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படி இருந்து எல்லா வேலைகளையும், எனக்கு இந்த 18 வருஷத்துக்கு இருந்த ஸ்திரீயை நான் படிக்கும் போதெல்லாம் எங்க அப்பாவை பெற்றா, எங்க அப்பாவுக்கு அத்தை தான் ஞாபகம் வரும், எங்க தாத்தாவுக்கு அக்கா. பாருங்க, அவ்வளவு பாடுகளோடு தன் ஜான் வயிற்று பிழப்புக்கு, அதாங்க சுயமரியாதை, போய் அவங்க வியாபாரம் பண்ணி அதில் வரக்கூடிய காசை வச்சு அவங்க வாழ்ந்தாங்க. அப்போ ஒரு இட்லி 1 பைசா. நான் பைசாவை பார்த்தேன். 1 பைசா, 2 பைசா, 5 பைசாவுக்கு 5 இட்லி கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு இட்லி 6 இட்லியா கொடுப்பாங்க. அப்போ அந்த காலத்துல பயங்கரமான காசு. அப்படி தன் சரீரத்தில் பாடுகளை சுமந்து சுயமரியாதையோடு வாழ, ரட்சிக்கப்படாத, ஞானசானம் எடுக்காத, அபிஷேகம் பெறாத ஒரு பெண்மணி தன் சுயமரியாதைக்காக யாரு கையாலும் பணிவிடை செய்து கொள்ளாம தானே மாவாட்டி, தானே வடை சுட்டு எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு கிராமமா போய் வியாபாரம் பண்ண அந்த பெண்மணிக்கு அந்த பாடுல கூட வாழ வேண்டும் என்கிற விருப்பம் இருந்தது. அதுதாங்க பென்டாஸ்டிக். ஆனா இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம், ஞானசானம் பெற்று இருக்கிறோம்,
பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், அந்நிய பாஷையில பேசுறோம், ஆராதனைக்கு வர்றோம், பைபிளை படிக்கிறோம், எல்லாம் செய்யறோம். ஒரு சின்ன பாடு வந்தா, ஒரு வீட்டுல சின்ன கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்தா, இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சண்டை வந்தா, அந்த நேரத்துல சர்ச்சுக்கு போறத நிறுத்திடும். ஒரு சரீரத்துல சின்ன பலவீனம் இருந்தா ஆலயத்துக்கு போறத நிறுத்திடும். கேட்டா ரொம்ப கஷ்டமா இருக்குது, வேதனையா இருக்குது, வலியா இருக்குது. ஆனா இந்த 18 வருஷம் அந்த பெண்மணி எவ்வளவு பாடோட வந்திருக்கும். எத்தனை பேர் அந்த அம்மாவை பார்த்து இந்த பாடுறா கூனி கேள்வி போடுறா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எங்க பாட்டி அப்படிதான் கேலி பண்ணுவாங்க பசங்க, ஏ கூனி அப்படின்னு பேசுவாங்க, நிந்திப்பாங்க. எல்லாரும் பெரியவங்கள கூட பேசுவாங்க. சுயமரியாதை விட்டு கொடுக்காம வாழ்ந்த எங்க பாட்டிய நான் நிறைய நினைப்பேன். அப்போ நம்ம என்ன செய்யறோம் பாருங்க, ஒரு சின்ன சின்ன பாடு வந்தா, நெருக்கம் வந்தா, கஷ்டம் வந்தா அப்படியே நிறுத்திடுவோம். நேற்று கூட எங்க விக்டோரியா டீச்சரு 2 நாளும் சண்டே காலையில் அவங்க ஃபேஸ்புக்கில் ஆராதனையை பார்த்தாங்க. சனிக்கிழமை மாலை வாட்ஸ்அப்பில் போட்டு விட்டேன், கேட்டாங்க. நேற்று மாலை வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு போட்டு விட்டேன், கேட்டாங்க. எந்த பாடு இருந்தாலும் நித்திய மகிமைக்கென்று அழைத்த, கிருபை அளித்த, கிருபை அளிக்கிற, கிருபை அளிக்க போகிற இந்த கொஞ்ச நேரம் கிருபையை பெற்று கொண்டவங்க மாத்திரம்தான் தன் சரீர பலவீனங்கள்லேயும், போராட்டங்கள்லேயும், நிந்தைகளிலேயும், அவமானங்கள்லேயும், நெருக்கங்கள்லேயும், கஷ்டங்கள்லேயும் இந்த கொஞ்ச நேரம் கிருபையை பெற்றவங்க ஜெயமாய் வாழ்வாங்க. எஸ், கிருபையை பெற்றிருக்கிற நாம் எவ்வளவு பாடுகள் வந்தாலும் சோர்ந்து போகக்கூடாது. கிருபையை பெற்றிருக்கிற நாம் பாடு வந்தாலும் அந்த பாடு நம்மளை சீர்படுத்துகிறது. இந்த கொஞ்ச காலம் வருகிற பாடு நம்மை ஸ்திரப்படுத்துகிறது. கொஞ்ச காலம் வருகிற பாடு நம்மை பலப்படுத்துகிறது. கொஞ்ச காலம் வருகிற பாடு நம்மை நிலைநிறுத்துகிறது. இதுதான் கொஞ்ச நேரம் கிருபையினுடைய அழகு, கொஞ்ச நேரம் கிருபையினுடைய ஆதிக்கம், கொஞ்ச நேரம் கிருபையினுடைய பலன். இதை பெற்றவங்க கண்டிப்பா பாடுகள் மத்தியில சீர்படுவாங்க, பாடுகள் மத்தியில ஸ்திரப்படுவாங்க, பாடுகள் மத்தியில உள்ளான மனுஷனை நாளுக்கு நாள் பலப்படுத்திக் கொள்ளுவாங்க. இக்காலத்து பாடுகள் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று அறிக்கை செய்து அந்த பாடுகளை தன் மனதிலேயும், தன் ஆவியிலேயும், தன் ஆத்துமாவிலேயும் சுமந்து முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு இருதயத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்துவாங்க. இந்த பாடுகளை பார்த்து பார்த்து நம்ம சோர்ந்துட்டோம்னு சொன்னா வேற ஒன்றையும் நம்ம செய்ய முடியாது பிரியமானவர்களே. ஆகவே நமக்கு எத்தனை பாடுகள் இருந்தாலும் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அதே 1 பேதுருல 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் 15வது வசனம் இப்படி சொல்லுகிறது. எடுத்தீங்கன்னா வாசிங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1, 2 வசனங்கள். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன்
இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி நமக்கு உடனே ஏதோ ஒரு சிந்தைக்கு போயிடும். மனுஷர்களுடைய ஆசைகளின்படி, மனுஷருடைய விருப்பங்களின்படி, மனுஷருடைய எதிர்பார்ப்புகளின்படி, மனுஷர்களுடைய ஏக்கங்களின்படி, மனுஷருடைய சிந்தனைகளின்படி, மனுஷருடைய யோசனைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான். எது பாவங்க? எனக்கு ஜுரம் வந்துச்சு, அதனால சர்ச்சுக்கு வரல பாஸ்டர். எனக்கு உடம்பு சரியில்லை, சர்ச்சுக்கு வரல பாஸ்டர். எனக்கு வீட்டில் பிரச்சனை ஆயிடுச்சு, சர்ச்சுக்கு வரல பாஸ்டர். ஜபிக்கிறது இல்லை பாஸ்டர், அதுக்காக பைபிள் படிக்கிறது இல்லை பாஸ்டர் அப்படின்னு சொல்றது தாங்க மாம்சத்துல நமக்கு இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசு வச்சிருக்கிற பிழைப்பு. இந்த பிழைப்புக்காக, கொஞ்ச நேரம் பிழைப்புக்காக, ஜான் வைத்து பிழைப்புக்காக, கொஞ்ச நேரம் கிருபைய நித்திய மகிமைக்காக அழைத்தவருடைய கிருபைய இழந்து போகாதேன்னு இங்க பேதுரு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படியே இன்னொரு வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னா அங்க சொல்றாரு, 14-15 வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான். நான் எப்படி சொல்றேன் பாருங்க. நீங்கள் கிறிஸ்துவின் கொஞ்ச நேரம் கிருபையின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், விலையேற பெற்றவர்கள், கனத்துக்குரியவர்கள், மரியாதைக்குரியவர்கள், தேவ ராஜ்யத்திலே தேவனுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நீங்கள் பாக்கியவான்கள் என்று நம்மை வேதம் அழைக்கிறது. ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் ஆமென். தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள கொஞ்ச நேரம் கிருபையை அளிக்கிற, கொடுத்திருக்கிற, கொடுக்க போகிற ஆவியானவர் உங்கள் மேல், என் மேல் தங்கி இருக்கிறார். The glorious Spirit of God staying on you and with me and I. ஆகவே உங்க மேல, என் மேல இந்த மகிமையின் ஆவியானவர் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 18 வருஷமாய் பூலோடு தேவனுடைய ஆலயத்துக்குள் வந்து தேவனை ஆராதித்து தேவனை மகிமைப்படுத்திய அந்த பெண்ணை இயேசு கிறிஸ்து கண்டு மனதுருகி அவர் மேல் தன் கையை வைத்து பலவீனப்படுத்துகிற ஆவியை அவர் கட்டிந்து கொண்ட போது நிமிர்ந்தான். அப்ப கூட 4 பேர் இருக்கிறான். ஓய்வு நாள்ல சுகமாக்கலாமா? ஓய்வு நாள் இப்படி ஒரு காரியத்தை இயேசு செய்யலாமா? இது தேவ குற்றம் இல்லையா அப்படின்னு பேசுற ஆளுங்க இருக்கிறார். நீ பலவீனத்தோடு சர்ச்சுக்கு வந்தா சொல்லுவான், வீட்டுல இவ்வளவு நேரம் பலவீனத்துல படுத்திருந்தா பார்வா எழுந்து ஓடுறா, அப்படி ஒரு நாள் தான் போவாங்கட்டினா உயிரை போயிடும் அப்படின்னு பேசுறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. வீட்டுல கணவன் மனைவிக்கு சண்டை வந்து பரவாயில்ல, சண்டை வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி புறப்பட்டு சர்ச்சுக்கு வந்தா அதுக்கும் சொல்லுவாங்க, இவ்வளவு நேரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆட்சிக்கினாங்க, ரத்த கலை ராயகலானாங்க, ஆனாலும் பாடுறா எழுந்து சர்ச்சுக்கு போறாங்க. இப்படி பரியாசம் பண்றவங்க இருக்கிறாங்க. அவங்க மத்தியில தான் இந்த கொஞ்ச நேரம் கிருபை நம்ம வெட்கப்படுத்தார். அப்படிப்பட்ட ஒரு மத்தியில தான் இந்த கொஞ்ச நேரம் கிருபை நம்மளை அசிங்கப்படுத்தார். நம்மை சுற்றி நம்மை குறித்து ஏளனமாக கேலியாக பரியாசத்துக்கு பார்க்கிற
அந்த ஜனங்கள் நடுவில் இந்த கொஞ்ச நேரம் கிருபைக்காக பாடுபட்ட ஒவ்வொருவரையும் சில நாட்களுக்கு பிறகு அது நம்மை அவர்கள் நடுவில் தலை நிமிர பண்ணுகிறது, கனத்துக்குரியவர்களாய் மாற்றுகிறது. பரியாசம் பண்ண, நிந்திச்சு, அவமானப்படுத்தின அத்தனை பேரும் உன்னிடத்திற்கு வரும்படிக்கு கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் உதிக்கிறது, என் மேல் உதிக்கிறது. எல்லாரும் நம்மிடத்துல வரும்படி கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எனக்கு ஊழியத்துக்கு வந்த புதுசுல ஒரு இருளர் காலனிக்கு சுவிசேஷம் சொல்லிட்டு அங்க ஒரு சகோதரிக்கு பிசாசு பிடிச்சிருந்தது, ஜெபம் பண்ணி விடுதலை ஆக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறேன். அந்த வழியில ஒரு பெரிய புத்து, எல்லாரும் அங்க போய் அந்த சாமியா கும்பிடுறாங்க. ஆனா ஒரு ஆள் மாத்திரம், அந்த இருளர் மாத்திரம் என்ன பண்றாருன்னா, அங்க ஒரு தோண்டிய, அதாவது பள்ளம் தோண்டி அதுல ஒரு மண் தோண்டிய வச்சுட்டு ஒரே ஒரு விளக்கு அரிக்கல்ல பக்கத்துல வச்சிருக்கிற அந்த புத்துக்குள்ள இருக்கிற ஈசல் எல்லாம் அந்த கொஞ்சம் வெளிச்சத்துல பறந்து வந்து அதுங்களுக்கே தெரியாம அந்த பானையில வந்து விழுது. கொஞ்ச நேரம் நான் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த புத்திலே குடியிருக்கிற அந்த ஈசல்களை சாப்பிட்டு இருக்கிற ஒரு சாரப்பாம்பு அங்க ஓடி வருது. அந்த பானைக்குள்ள நுழைஞ்சு அந்த ஈசலை சாப்பிட்றதுக்கு உள்ள போகுது. உடனே அவர் பிடிச்சிட்டார் கையில. பாருங்க சாமிய, நான் ஏதோ இதை ஈசல கொண்டு போய் வச்சு குழப்ப நடத்தலான்னு பார்த்தா அத்தை பிடுங்கிறதுக்கு இந்த பாம்பு வந்துச்சு. பிடிச்சிட்டோம் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார். இப்ப பாருங்க, அந்த உதிக்கிற அந்த ஒளியினிடத்துல, அங்க வந்த அந்த வெளிச்சத்திடத்துல ஈசல்கள் வந்து அந்த பானையில விழுது. இந்த கொஞ்ச நேரம் கிருபை உங்க மேல என் மேல உதிக்கிறதுனால நம்மை நிந்தித்த, நம்மை கேவலப்படுத்திய, நம்மை அசிங்கமாய் பார்த்த, அவதூறாய் பேசின எல்லாரும் ஆச்சரியப்படும்படியாக தேவன் நம்மை ஒரு கனத்துக்குரியவர்களாக மாற்றுகிறார். இக்காலத்தில் இருக்கிற பாடுகளையும் நீக்குகிறார். வரப்போகிற மகிமைக்கு, நாம் படப்போகிற பாடுகளுக்கு நம்மை சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவும் இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா! எத்தனை மகிமையான தேவன். நான் சொல்றேங்க, உங்க பாடுகள்லாம் கொஞ்சம் காலம்தான், உங்க அவமானங்கள்லாம் கொஞ்சம் காலம்தான், உங்க நெருக்கங்கள், கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் காலம்தான். கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் இந்த கொஞ்ச நேரம் கிருபையை கொடுத்ததினால கொஞ்சம் பலத்தோடு போராடுகிற நமக்கு முன்னால திறந்த வாசலை வச்சிருக்கிறார். ஒருவன் அதை போட்ட முடியாது, ஒருவன் அதை போட்ட மாட்டான். மகிமையின் தேவன் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் ஹல்லேலூயா சொல்ல போறீங்க? மகிழ்ச்சியா ஹல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. கொஞ்ச நேரம் கிருபையினால, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்னு தைரியமா சொல்லுங்க தேவனுடைய பிள்ளைகள். எந்த பாட்டையும் பார்த்து கூனி குறுகி உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. 15வது வசனம் பாருங்க. ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனாயாவது, திருடனாயாவது, பொல்லாங்கு செய்தவனையாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாவது, பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. இது ரொம்ப பயங்கரங்க. நிறைய பேரு கொலை பாதகன். யார் கொலை பாதகன்? தன் சகோதரனை பகைக்கிறவன் கொலை பாதகன். கூட பிறந்த சகோதரனை மாத்திரம் இல்லை, கர்த்தர் நம்மோடு சபையில வச்சிருக்கிற சகோதரனை பகைக்கிறவன், சகோதரியை பகைக்கிறவன், அடுத்த சபைக்கு போகிற அவர்களை பார்த்து பகைக்கிறார். இவங்கெல்லாம் இந்த பாடுகளுக்கு தேவன் பலன் தரமாட்டார். திருடனாயாவது, ஆண்டவர் பேரை சொல்லிக்கிட்டு திருடுறது, திருடனாயாவது,
பொல்லாந்து, எப்ப பார்த்தாலும் பொல்லாங்க. ஆனா அவ்வளோ சத்தியமா பேசுவாங்க. இயேசுதான் மெய்யான தெய்வம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. தன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் பொல்லாங்க செய்வாங்க, சொந்த பந்தங்களுக்கும் பொல்லாங்க செய்வாங்க, சபையில இருக்கிற விசுவாச மக்களுக்கும் பொல்லாங்க செய்வாங்க. எந்த பாடுகளுக்கு தேவன் பலன் தர மாட்டாரு, விட்டுருவார். அப்புறம் பாருங்க, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டு பிழப்புக்கு அடுத்த அலுவலில் போய் சிக்கிக்கிட்டு அடுத்தவனுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு என்ன மாதிரி அவஸ்தைப்படுறது, இந்த பாடுகளுக்கெல்லாம் தேவன் பலன் தர மாட்டார், விட்டுருவார். பட்டுக்கப்பா தம்பி, பட்டுக்கம்மா அப்படின்னு விட்டுருவார். படு படு, நீயா போய் மாட்டிக்கிட்ட, சிக்கல்ல மாட்டிக்கிட்ட வந்து அழுவாங்க. அப்படி அழுவாங்க ஜபத்துல. ஒரே தெரியாம போய் மாட்டிக்கிறோம், தெரிஞ்சுதான் போய் மாட்டிக்கிறோம். இந்த பாடுகளுக்கெல்லாம் தேவன் கிருபை தர மாட்டார். அடுத்த வசனம் சொல்லாரு பாருங்க, ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதினால், அடிக்கோடிட்டு கொள்ளுங்க, ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதினால், ஒருவன் கிறிஸ்துவினாலே கொஞ்ச நேரம் கிருபையை பெற்றவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கிறிஸ்துவின் நிமித்தம் நீ பாடுபடுறியா? ஓகே. இந்த கொஞ்ச நேரம் கிருபை பெற்ற நீங்கள் நானும் கிறிஸ்துவின் நிமித்தம் பாடுபட்டா, கிறிஸ்துவின் நிமித்தம் அவமானப்பட்டா, கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டா, கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்காக அடிபட்டா கர்த்தர் வெட்கப்படாதேன்னு சொல்றார். நைட்டு கூட்டம் முடிந்தவனே அருமையான ஊழியக்காருடைய மகனை பார்த்துன்னு சொன்னேன். உங்க அப்பா எப்பவாவது ஈரத்துணி வயிற்றுல சுத்தி படுத்திருக்கிறாரப்பா? இல்லை. உங்க அப்பா எப்பவாவது வாழைப்பழத்தோடு சாப்பிட்டு படுத்திருக்கிறாரா? இல்லை. நான் ரொம்ப வசதியான குடும்பத்தில் பிறந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்காக வீட்டை விட்டு துரத்தப்பட்டு பல நாள் சாப்பிடாம பட்டினியா இருந்த நாட்கள் உண்டு. ஈரத்துணியை வயிற்றுல சுத்தி படுத்த நாட்கள் உண்டு. வாழைப்பழத்தோலை சாப்பிட்டுட்டே வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் செஞ்ச நாட்கள் உண்டு. ஆனா தேவன் வெட்கப்படுத்தல. இந்த வசனத்தை தான் சொன்னேன். நான் கிறிஸ்துவின் நிமித்தம் படுகிற பாடுக்காக நான் வெட்கப்பட மாட்டேன் சொன்னேன். 2-3 இடத்துல நடிச்சிருக்கிறாங்கப்பா. அவ்வளோ கும்பல் மத்தியில தெருவில் அடி வாங்கி இருக்கிறவங்க அப்பா எப்ப நான் வாங்கி இருக்கிறாரா? ஊழியத்துக்கு வந்தா பாடுகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும் அப்படின்னு ஆர்வம் கதையை சொன்னேன். பஸ்ல போகும்போது டெய்லி 50 ரூபா கொடுத்தேன் காலேஜுக்கு. பிறகு பல்சர் வாங்கி கொடுத்த பிறகு 100 ரூபாய் கொடுத்தேன். 50 ரூபாய் கை செலவுக்கு, 50 ரூபாய் பெட்ரோலுக்கு. இப்படி சொன்னவொடனே அந்த பையன் ஆச்சரியமா பார்க்கறான். ஏன்னா அப்பாவை நிறைய கேட்பாங்க, ஏன்பா நீங்க மாத்திரம் இப்படி இருக்கிறீங்க? நம்ம வீட்டில் எவ்வளோ கஷ்டம் இருக்குது, நம்மளை கவனிக்க மாட்டேன்றீங்க, ஊழியக்காரெல்லாம் பார்க்குறீங்க, கொடுக்குற காணிக்கெல்லாம் அப்படி கொடுத்துறீங்க. அதான் நான் சொன்னேன், நான் கூட அப்படிதான்ப்பா. கர்த்தருக்காக விதைக்கிறது அது, கிறிஸ்துவின் நிமித்தம் வர்ற பாடு அது. ஆகவே தான் அவங்க அப்பா எவ்வளவு பாடு வந்தாலும் வெட்கப்படாம சத்தியத்தை சத்தியமா அறிவிக்கிறாரு. இனிமேதான் அவங்க வாழ்க்கையில ஒரு ரெக்கபோ தொடங்கிடுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இனிமே எல்லாத்தையும் தருவார் தைரியமாய். பாரு பிரியமானவர்களே, கிறிஸ்தவனாய் இருந்து இந்த கொஞ்ச நேரம் கிருபைக்காக நீங்கள் பாடுபடுகிறவர்களாய் இருந்தால் வெட்கப்பட வேண்டியதில்லை, அதை அவமானமாக கருத வேண்டியதில்லை, நிந்தையாக கருத வேண்டியதில்லை, அசிங்கமாக கருத வேண்டியதில்லை. நீங்கள் பாக்கியவான்கள்.
ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி, ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள மகிமையின் தேவன் தம்முடைய கொஞ்ச நேர கிருபையினாலே நித்திய மகிமைக்காக அழைக்கப்பட்ட நீங்கள் உங்கள் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, நிலைப்படுத்தி, பலப்படுத்தி, மேன்மை உள்ளவர்களாய் வைக்க என் தேவனுக்கு வல்லமை உண்டு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, கலங்காதிருங்கள், பயப்படாதிருங்கள், திகழடையாதிருங்கள். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் மகிமையான அந்த மகிமையின் பாடுகளை நாம் அனுபவிக்க கூடாதபடிக்கு நம்முடைய சிந்தனைகளை குருடாக்கி, எண்ணங்களை குருடாக்கி, வாழ்க்கையை குருடாக்கி, நாசப்படுத்தி, பின்வாங்க வைத்து பாவத்தில் ஈடுபட வைக்கிறான். அதை மேற்கொள்வதற்கு தான் இந்த கொஞ்ச நேர கிருபை நமக்கு உதவி செய்கிறது. எஸ், அழகா சொல்றாரு பாருங்க, தேவனை மகிமைப்படுத்துங்கள். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. எஸ், ஜட்ஜ்மெண்ட் எங்க ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா? தேவனுடைய வீட்டில, தேவனுடைய சபையில, ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துல, ரட்சிக்கப்பட்ட எனக்குள்ள தேவனுடைய நியாய தீர்ப்பு துவங்குகிற காலம் வருகிறது. ஆகவே பாடுகளை பார்க்காத, நிந்தனைகளை பார்க்காத, அவமானங்களை பார்க்காத, உனக்குள்ள இருக்கிற கொஞ்ச நேரம் கிருபை உன்னை தாங்கும், உன்னை பலப்படுத்தும், நம்மை ஆசீர்வதிக்கும், தைரியப்படுத்தும், திடப்படுத்தும், நம்மை மேன்மையானவர்களாக எல்லா ஜனங்களுக்கு முன்பாக நிறுத்தும். பிரைஸ் தி லார்ட். கல்யாணம் புதுசுல ஏதோ ஒரு காரியத்துக்கு, ஒரு ஃபங்க்ஷனுக்கு நானும் என் மனைவியும் அழைக்கப்பட்டோம். அங்க போறோம். சொந்தக்காரங்க ஒருத்தருக்கு. என் மனைவிக்கு காதுல மூக்குல ஒன்றும் கிடையாது, கழுத்துல ஒன்றும் கிடையாது, அர்த்த கூட்டம் முண்டுச்சு என் மனைவிக்கு பேரு. எதிரிலேயே சொல்றாங்க, ஏங்கம்மா தாடு தென்பேசினா முன்னமுகி மாதிரி உண்டாவும் அப்படின்னு அர்த்தம் தெரியுமா? கயிறு அறுத்துட்ட, தாலி கயிறு அறுத்துட்ட, அந்த அர்த்த கூட்டம் முண்ட மாதிரி இருக்கிறேன் என் மனைவி முகத்துக்கு முகமா பேசுறேன். எப்படி இருந்திருக்கும் பாருங்க. பட் அவன் கொஞ்சம் கூட வெட்கப்படல, சிரிச்சுக்கிட்டான். அந்த சிரிப்புக்கு அர்த்தமே தெரியுமா? அதுதான் கொஞ்ச நேரம் கிருபை. எவ்வளோ பார்க்கிறவங்க எல்லாம் என் மனைவிய பார்த்து ஒதுங்கிதான் போனாங்க. என்கிட்ட யாரும் பேசல. எங்க அம்மா கூட வந்து பாகுண்டாவான்னு கேட்கல, நல்லா இருக்கிறியாமான்னு கேட்கல. ஏன்? கழுத்துல, காதுல, மூக்குல ஒன்னே இல்லை. ஜாதி விட்டு ஜாதியை கல்யாணம் பண்ணது. ஒதுக்கி வச்சாங்க, பல மாதங்கள் ஒதுக்கி வச்சாங்க. ஆனால் நாள் வந்தது, எங்க ஒதுக்குனாங்களோ, எங்க எங்களை அவமானமா பார்த்தாங்களோ, நாங்க வர்றது அசிங்கமா நினைச்சாங்களோ, எங்க வீட்டை தேடி வந்து எங்களை கூப்பிட ஆரம்பிச்சாங்க. அது நாங்க கொஞ்ச நேரம் கிருபை. எங்க சொந்த பந்தங்கள்லாம் வந்து என் மனைவியோட என்னோட நின்று போட்டோ எடுத்துக்குவாங்க. எப்போ? ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு. ஆகவே அழகா சொல்லுது, தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய பிள்ளைகள் வீட்டிலே துவங்கும் காலமாய் இருக்கிறது. அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாத முடிவு என்னமாயிருக்கும். இந்த கொஞ்ச நேரம் கிருபையை அனுபவிக்காதவர்களுக்கு, இந்த கொஞ்ச நேரம் கிருபையை பெற்று உதாசீனப்படுத்தக்கூடிய முடிவு எப்படி இருக்கும் பாருங்க. சொல்லிட்டு சொல்றார், நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதான. கொஞ்ச நேரம் கிருபையை பெற்றவனே மீட்கப்படுவது, ரட்சிக்கப்படுவது அரிதானால், பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே போய் நிற்பார். சொல்லிட்டு அழகா சொல்றாரு, ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி. ஹலோ, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தோழர்களே, தோழிகளே, நண்பர்களே, நம்பிகளே, தாய்மாரே, தகப்பமாரே, வாலிபரே, இளவாலிபரே,
இந்த செய்தியின் ஊடாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ளுகிற காரியம், தேவனுடைய சித்தத்தின்படி இந்த கொஞ்ச நேரம் கிருபையை பெற்றிருக்கிற நாம் பாடு அனுபவிக்கிறவர்களாய், நன்மை செய்கிறவர்களாய், தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகராகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவர்கள். Yes, I am adored before to Jesus Christ. நான் தேவனுக்கு முன்பாக தாழ்பணிகிறேன், சாஷ்டாங்கமாய் விழுகிறேன். ஏனென்றால் இந்த கொஞ்ச நேரம் கிருபை இப்ப பாட அனுபவிக்கிற நமக்கு வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசியா ஒரு வசனத்தை சொல்லிடுறேன். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 73வது வசனம் வாசிங்க. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அவருக்குள் இருந்த கிருபை, மாம்சத்தில் வந்த இயேசு கிருபையினாலும் மகிமையினாலும் நிறைந்தவராய் நமக்கு வெளிப்பட்ட இயேசு, பிதாவுக்கு ஒரே பேராளனாக வெளிப்பட்ட இயேசு தம்மையே ஒப்பு கொடுத்தார். எப்போ? ஐயப்பட்டு பதில் வையா, பாடுபட்டு யாரையும் பயமுறுத்தான். நமக்கு பாடு வந்தா போதும், ஏய் நீ என்னை எப்படி பாடுபடுத்துற, எவ்வளவு அசிங்கப்படுத்துற, அத்தனை நீ அனுபவிப்படி. உனக்கும் ஒரு மருமக வருவா, உனக்கும் உன் பொண்டாட்டி வருவா, ஒருத்தி வருவா, அப்ப பாடுறா ஒரு கதை, அப்படி பேசலாம். பாடுபடும் போது வையக்கூடாது, நிந்திக்க கூடாது, சபிக்க கூடாது. இந்த பாடுகள் மத்தியில் இயேசு கிறிஸ்து நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சர்வத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேலே சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமாகும். கொஞ்ச நேரம் கிருபையினால இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளை கொண்டு நிச்சயமாய் குணமாகிறோம். இந்த உலகத்தில் குணமாகிறோம். ஊனமான பாதிக்கப்பட்ட நாம் ஒருவேளை இந்த உலகத்தில் நாம் எதிர்பார்த்தவைகள் எல்லாம் நடக்காம போனாலும் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே அவரோடு அவருடைய சாயலாக அவரை தரிசிப்போம். ஆகவே நாம் ஒரு நாளும் பயப்படாமல் அவருக்கு ஒப்பு கொடுப்போம். இந்த கொஞ்ச கால பாடுகளை நீங்க பார்க்காதீங்க. கொஞ்ச கால பாடு அனுபவிக்கிற உங்களை கர்த்தர் ஸ்திரப்படுத்தி, சீர்படுத்தி, பலப்படுத்தி நம்மை ஒவ்வொருவரையும் நிலைநிறுத்துவாராக. கர்த்தருக்கே மகிமையும் கனமும் துதியும் என்றென்றைக்கு உண்டாக இருப்பதாக என்று இந்த கொஞ்ச நேரம் கிருபைக்காக காத்திருங்கள், அதற்காக நிலைத்திருங்கள், ஸ்திரப்படுங்கள். கொஞ்ச நேரம் கிருபையை பிடித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓடுங்கள். நாம் எல்லாரும் ஓடுவோம், பரலோகத்தை சுதந்தரிப்போம். இந்த வார்த்தைகளால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.